ராஞ்சனா, அம்பிகாபதி ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முதல் தடவை இந்த படத்த பார்க்கும்போது நமக்கு என்ன ஃபீல் கிடைச்சது அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு பார்க்க போறோம். 2வது இப்ப ஏஐ வெர்ஷன்ல அம்பிகாபதிய ரீமேக் பண்ணியிருக்காங்க. கடைசி சீன் மட்டும். அது என்ன ஃபீல் குடுத்துச்சு அப்படின்றத பார்க்க போறோம். கடைசியா டைரக்டர்ஸா இருக்கட்டும், ஆக்டரா இருக்கட்டும், இதில சேஞ்ச் பண்ணனுக்கான நெறைய கான்ட்ரோவர்சிஸும் போய்க்கிட்டு இருக்கு. ஏன் சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னு அதையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். The Chennai Silks in Aha Oho Adi Sale 50% வரை தள்ளுபடி. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். அம்பிகாபதி அப்படின்னு சொன்னோடனே இந்த படத்தில் இருக்கக்கூடிய பாட்டு தான் ஏஆர் ரகுமான் அவர்கள் செம்மையாக பின்னி படல் எடுத்திருப்பாரு. ஒவ்வொரு பாட்டாக இருக்கட்டும், அந்த கங்கையாற்றின் அப்படின்னு ஒரு ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அப்புறம் கலாரசிகா அப்படின்றதா இருக்கட்டும். ஸோ இந்த படத்தில் வரக்கூடிய பாட்டு எல்லாமே டாப் நாச்சாக இருக்கும். நம்ம எல்லாருக்குமே கன்ஃபார்மாக ஃபேவரட்டாக இருக்கும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அவள் தான் அப்படின்னு அந்த ஹம்மிங்காக இருக்கும். ஆஹா அப்படின்னு இருக்கும். இந்த படத்தில் 4 கதாபாத்திரத்தை மையமாச்சு தான் கொண்டு போகிறாங்க. முக்கியமாக அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 குந்தன், நம்பர் 2 ஜோயா, நம்பர் 3 பிந்தியா, நம்பர் 4 ஜஸ்ஜித் சிங். எனக்கு பர்சனலாக எந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிந்தியா கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு என்ன காரணன்றதை நான் போக போக சொல்கிறேன். நம்பர் 1 குந்தன் அப்படின்ற ஒரு பையன் வந்து 10th படிக்கும்போது, அதாவது சின்ன வயசுலேயே வந்து ஜோயா அப்படின்ற ஒரு பொண்ணும் 2 பேரும் வந்து லவ் பண்ணுறாங்க. அவங்க அப்பா அம்மா கடைசியில் பிடிக்காம ஜோயாவோட இடத்த மாற்றுறாங்க. குந்தன் 8 வருஷமாக அந்த பொண்ணுக்காக அவள் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வளர்கிற வரைக்கும், ஒரு சின்ன பையன்லேருந்து பையனாகி ஒரு ஆண் ஆகுற வரைக்கும் அந்த பொண்ணை தான் முழுக்க நினச்சிக்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் கட் பண்ணி பார்த்தோம்னா, ஜோயா இங்கே ஊருக்கு வராங்க. பார்த்தா அப்போ தான் வந்து குந்தனுக்கு தெரியுது, இல்லை இவன் வந்து இன்னொரு பையனை லவ் பண்ணுறான்னு சொல்லும்போது, அந்த ஹைப்பு கோவத்தை காமிக்கும்போது அந்த ஸ்கூட்டியை டக்குன்னு வேகமாக ஓட்டி வண்டியில் விட்றதெல்லாம், ஆற்றுக்குள்ளே விட்றதெல்லாம், அது ரொம்ப மோசமான ஒரு சீனாக இருக்கும். ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு சீனாகவும் இருக்கும். அண்ட் 3வது பிந்தியாவோட லவ். ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு இந்த மாதிரி லவ் பண்ணலாமா? நமக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு பொண்ணை நம்மளை லவ் பண்ணாதா? அந்த பையன் குந்தன்ற கேரக்டரை அந்த பொண்ணை என்னென்னலாம் அவாய்ட் பண்ணுவாங்க. என்னென்னமோ பண்ணி பார்த்தாலும், எனக்கு இவன் கூட தான் கல்யாணம் ஆக போகுது, எனக்கு குந்தன் தான், ஏன் குந்தன்ற ஒரு விஷயம் தான் இருக்கும். ஆனால் பிந்தியாவுக்கு ஜோயா கூட பேசுறது பிடிக்காது. ஒரு டைமில் வந்து ஜோயா கூட சேர்றதுக்காக, ஜோயாவோட கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக பிந்தியாவை யூஸ் பண்ணுவார் குந்தன். அது ரொம்ப கடுப்பாக இருந்துச்சு அந்த 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 சீன் பார்க்கும்போது. ஒரு பொண்ணை வந்து உனக்கு பிடிக்கலன்ட்டு போயிடு. அதுக்காக உன்னை தேடி உனக்காக மட்டும் வர ஒரு பொண்ணை வந்து அது மிஸ்யூஸ் பண்ணுற விஷயம் இருக்குல்ல. அதாவது ஜெய்சிந்த் அண்ட் வந்து ஜோயாவோட கல்யாணத்தின் பிறகு டாக்டர்கிட்ட போய் வித்தியாசமாக ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறதுக்காக அவர் கல்யாணத்தின் பிறகு பண்ணுவாங்க. ஆனால் அந்த பொண்ணு அதை சிரிச்ச மாதிரிக்கே பண்ணுவாங்க. அது வந்து ஜெம்முங்க. அந்த மாதிரி பொண்ணுலாம் ஜெம்முங்க. அது வந்து குந்தனுக்கு தெரிய மாட்டேங்குது. இங்கிட்ட அப்படியே கட் பண்ணி பார்த்தோம்னா, ஜோயா மேலே குந்தனுக்கு அவ்வளோ லவ். ஜோயான்னு சொல்லிட்டா அப்படியே வந்து அவ்வளோ சந்தோஷமாயிடுறாப்புல. அப்புறம் இப்போ நம்ம பிந்தியாட்ட ஒரு விஷயம் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த ஜென்யூனிட்டி குந்தன்ட்ட இருக்கான்னு கேட்டால் உண்மையிலே இல்லை. ஏன்னா குந்தன் வந்து ஜோயாவை கிட்டத்தட்ட மிரட்டி தான் காதலிக்க வச்சார். அந்த காலத்தில் 90s உள்ள பசங்களுக்குலாம் தெரியும், ஒரு பொண்ணை லவ் பண்ண வைக்கணும் அப்படின்னா பின்னாடியே சுற்றுறது, அப்புறம் கையில் பிளேடை வச்சுக்கிறது, கீச்சிக்கிறது, ஒன்றா நீ இல்லைன்னா நான் அப்படிலாம் பண்ணிடுவேன்னு பிளாக்மெயில் பண்ணுறது. கிட்டத்தட்ட குந்தனோட லவ் என்னமோ எனக்கு பார்க்கும்போது அப்படி தான் இருந்துச்சு. ஒரு மாதிரி பிளாக்மெயில் பண்ணி வந்த லவ். எஸ் உனக்கு பிடிச்சிருக்கு தான், ஆனால் நீ என்னை வேணான்னு சொல்லிட்ட அப்படின்னா நான் கையை கீச்சிக்குவேன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அது ரொம்ப வந்து ஹாண்டிங்காக இருந்துச்சு. அண்ட் அவங்களுக்குள்ள ஒரு ரீசன் சொல்லியிருப்பாங்க. அந்த பொண்ணு வந்து ஜோயா, குந்தன் வந்து ஒரு ஹிந்து அப்படின்றதுனால தான் வேணான்னு சொல்கிறாங்க. ஆனால் இவனுக்கு ஜோயாவுக்கு வந்து குந்தனுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது ஒரு பக்கம் ஒரு அக்ரியபிளான ஒரு விஷயமா இருந்தாலும், ஜோயா ரொம்ப நாள் கழித்து ரிட்டர்ன் வரும்போது குந்தனை பிடிக்கல. குந்தனை வந்து வேலைக்கார பையன், அவனை மாதிரி ஒரு ஆளை எனக்கு கல்யாணம் பண்ணிச்சுன்னு அப்படின்னு ஒரு வார்த்தையால் வந்து அங்கங்கே வந்து அண்டர்லைன் பண்ணுவாங்க. கடைசியில் அவங்க போன இடத்துல டெல்லியில் ஒரு போராளி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பையனை தான் பிடிச்சிருக்கு, ஜெய்சிந்த் அப்படின்ற அந்த கேரக்டரை. இந்த கேரக்டர் வந்து ஜோயாவுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் ஆயிடுது. சரி, ஓகே. அப்போ ஜெய்சிந்தோட லவ் எப்படி இருக்குது? அது வரைக்கும் ஒரு மாதிரி வெளியில் போராட்டம் இந்த மாதிரி சுற்றிடுற ஒருத்தனுக்கு ஜோயான ஒரு பொண்ணு வந்ததுக்கப்புறமா வாழ்க்கை ரொம்ப அழகாகுது. ஸோ
இந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்டு முழிக்கிறது யார் அப்படின்னா ஜஸ்ஜித் சிங் அப்படின்ற கேரக்டர் தான். ஏன்னா அவர் என்ன பண்ணாரு? லவ் பண்ண ஒரு பாவத்துக்காக அங்கே ஊருக்கு வராரு. ஜோயா வந்து கல்யாணம் பண்ணிப்போன்னு சொல்லிட்டு கல்யாணம் வரும்போது இங்கே நம்ம ஆளுக்கு வந்து இவன் வந்து முஸ்லீம் கிடையாது, ஹிந்து அப்படின்ற ஒரு க்ளூ கிடைக்குது குந்தனுக்கு. அந்த சீனில் பார்க்கும்போது குந்தன் இவ்வளோ சாடிஸ்டான ஒரு கேரக்டராக இருப்பாரா, இவ்வளோ சாடிஸ்டாக ஒருத்தர் இருப்பானா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் எண்ட் ஆஃப் தி டே பார்க்கும்போது நம்ம காதலிச்ச பொண்ணு வந்து நமக்கு வந்து கிடைக்கல. இதை பண்ணோம் அப்படின்னா அவள் நம்மளை லவ் பண்ணலாம். இன்னொரு காரணம் என்னென்னா இவளை வந்து அவன் எப்படி லவ் பண்ணலாம், இவன் ஏமாத்திடுவானே, இவன் ஜெய்சந்தர் கேரக்டர் வந்து ஜோயாவை ஏமாத்துறானே அப்படின்னு பார்த்தோம்னா கடைசியில் இது ஜோயாவுக்கு தெரிஞ்சுதான் நடந்திருக்குன்னும் போது ரொம்ப ஒரு மோசமானதாக இருக்கும். அதே மாதிரி அவன் ரியலைஸ் பண்ணி அவன் போய் காப்பாற்றுவாங்க பார்த்தீங்களா, அங்கே ஸ்டேஷனில் போய் அடிச்சு போட்டு வச்சுருப்பாங்க. அது ரொம்ப கஷ்டமான ஒரு சீனாக இருக்கும். அப்படியே அவங்கள ஊர் பக்கம் போய் பார்க்கும்போது திருந்துவார். அப்போ தான் குந்தன் வந்து திருந்திட்டு போய் நான் வந்து ஜோயாவை வந்து அவங்ககிட்டே வந்து சேர்த்து வச்சுறேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே அவன் இறந்து கிடக்கிறது பார்க்கும்போது ஒருத்தனை கொலை பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஓகே, இதுதான் வந்து குந்தனுடைய பேசிக் கேரக்டரிசமாக இருக்கும். எனக்கு பர்சனலாக வந்து குந்தனுடைய கேரக்டர் சுத்தமாக எனக்கு பிடிக்கல அந்த படம் பார்க்கும்போது. பட் இது ஒரு கேரக்டராக பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு இவங்களுடைய லவ்னா இதுதாங்க. இவனை பிடிச்சிருக்கு, அவனை பிடிச்சிருக்கு, ஆனால் இவனுக்கு இவனை பிடிக்கல, அவனை பிடிக்கல, இவனுக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் அது இவனுக்கு பிடிக்கல அப்படின்ற ஒரு மல்டிவர்ஸ் தான். சரி, ஓகே. ஸோ இதுதான் இந்த படத்தோட ஃப்ளோவாக இருக்குது. முக்கியமாக இந்த படத்தோட கிளைமேக்ஸ் தான் நம்ம எல்லாரும் வந்து ரீரிலீஸ்க்கு அப்புறமா என்னடா அது மாற்றிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கும். கிளைமேக்ஸில் குந்தன் வந்து ஜோயாவில் அவதானடா நம்மளை அனுப்புனா, கடைசியில் அதுவும் அவள் அனுப்புனது ஏன் அனுப்புனா நம்மளை 4 பேர் கொன்றுவாங்கன்னு தெரிஞ்சு தான் அனுப்பியிருக்கான்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் போயிருக்கான். அங்கே மனசு உடஞ்சி அங்கே படுத்து கிடக்கான். அப்போ குந்தன் ஒரு டைலாக் வந்து சொல்லுவார், யார் மறுபடியும் கஷ்டப்பட்டு காதலிச்சு மனசை உடச்சிக்கிட்டு போங்கடா அப்படின்னு சொல்கிற ஒரு டைலாக்காக இருக்கட்டும். அதே மாதிரி நான் திரும்ப வருவேன், அதே கங்கை ஆற்றுல உடுக்கி அடிக்க, அதே காசி தெருக்கல்ல ரெக்க கட்டி பறக்க, மறுபடியும் இன்னொரு ஜோயாவை காதலிக்க அப்படின்னு சொல்லும் போதும் இந்த கேரக்டர் ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கானே, பாவமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு ஃபீல் கிடைக்கும். ரொம்ப ஒரு கனமாகவும் இருக்கும். ஏன்னா அவன் ப்ரூவ் பண்ணிட்டான் கடைசியில் ஜோயா என்னுடைய காதல் ரொம்ப உண்மை அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணிட்டான். பட் அவனுக்கு இவ்வளோ காலம் எடுத்திருக்கு. பிடிக்காது என்னன்னா அந்த பிளேடை வச்சு கையெடுக்கிறது, அதுதான் ரொம்ப காண்டாக இருக்கும் பார்க்குறவங்களுக்கு. அது ரொம்ப தவறான ஒரு எடுத்துக்காட்டு கூட, இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்றது தான். சரி, ஓகே. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பார்ட்டில், அதாவது ரீரிலீஸ்க்கு முன்னாடி எக்ஸாக்ட் பார்ட்டை நம்ம பார்த்த விஷயமா இருக்கும். இது ரொம்ப வந்து அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறமா அதை வந்து ரொம்ப கனமாக கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து முதல்ல படம் பார்த்தவங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கும். சரி, ஓகே. இப்போ பார்ட் 2 அதாவது ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரீரிலீஸில் ஏஐ கிரியேஷனில் குந்தன் எந்திரிச்சிட்டான், குந்தன் சாகலைங்க. அவன் வந்து பிந்தியா கேரக்டர் ஒரு டைலாக் சொல்லுவாங்க, உள்ளே கிடக்கிறது என்னோட குந்தன் கிடையாது, உன்னோட குந்தன், என்னோட குந்தனுக்கு இதெல்லாம் தாங்கிறதுக்கு சக்தியே கிடையாது அப்படின்னு சொல்லதுக்கப்புறமா உள்ள ஜோயா கேரக்டர் போவாங்க. அப்படியே அவன் மேலே கை வச்சதுக்கப்புறம் லைட்டாக அவன் ரியலைஸ் பண்ணி தான் டைலாக் வரும். பட் இங்கே அந்த டைலாக் இல்லை, சட்டிலாக தான் இருக்குது. முரரி ஃப்ரெண்டு வந்து அங்கே பக்கம் வந்து ஒரு மாதிரி இது பண்ணிக்கிட்டு இருக்கான், அப்படிலாம் சட்டிலாக போகுது. டக்குன்னு பார்த்தா ஒரு டாப்பில் வச்சு எக்ஸ்ட்ரீம் க்ளோஸில் ஒரு சைலண்ட்டோடு சேர்த்து டப்புன்னு வந்து குந்தனோட கண்ணு திறக்குது. என்னடா குந்தன் எந்திரிச்சிட்ட அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்போ எவ்வளோ அடித்தாலும் தாங்குவான் போலையே அப்படின்ற ஒரு ரியாலிட்டியை தாண்டி ஒரு விஷயம் வந்து ஃபீல் கிடச்சிது. பட் வெளியே வந்து பிந்தியா பார்ப்பாங்க, பார்த்துட்டு ஓகே நம்ம குந்தன் எந்திரிச்சிட்டான், அப்போனா அவன் வந்து ஜோயாக்கானவன் தான். இது என்ன லாஜிக்னே புரியல. அது நமக்கு ஃபஸ்ட்டு அந்த இதில் பார்க்கும்போது ஒரு கனமான ஒரு ஃபீல் கிடச்சிது. பட் இது கிடைக்கல, அவ்வளோதான். மேபி வந்து படக்குழு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு எண்டு கொடுப்போமே அப்படின்றதுக்காக கூட இருக்கலாம். அண்ட் தேரே இஸ்கு மைன்னு சொல்லிட்டு இன்னொன்று வருது. மேபி அதை ரிலேட் பண்ணி அந்த கதையை வந்து கொண்டு குந்தன் என்ன சாகலைங்க, அதை சொன்னான் பார்த்தீங்களா, மீண்டும் வருவேன், அதே கங்கை ஆற்றில் உடுக்க அடிப்பேன், காசி தெருக்களை கட்டி பறப்பேன், இன்னொரு ஜோயாவை காதலிக்க வருவேன் அப்படின்னு சொல்லும்போது ஓகே, ஒரே சம்திங் மேபி அதை சிங்க் பண்ணி பண்ணுறாங்களான்னு தெரியல. பட் அது நிறைய ஆடியன்ஸுக்கு அது பிடிக்கலை அப்படின்றது தான் உண்மை. அண்டு மூணாவதா இந்த படத்துக்கு தனுஷ் அவர்களும் சரி, டைரக்டர் ஆனந்த் எல் ராயா இருக்கட்டும், அண்ட் ரைட்டர் ஹிஸ்முவா இருக்கட்டும், எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னங்க எங்கிட்ட கேட்டிருக்கணுமே ப்ரொடக்ஷன் கம்பெனி அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரொடக்ஷன் கம்பெனி சுத்தமாக அவங்கள்ட்ட கேட்கவே இல்லையா. ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு ஒரு படத்தில் எந்த ஒரு ஆக்டர்கிட்டையும் எந்த ஒரு டேரக்டர்கிட்டையும் கேட்காம அதை பற்றி அந்த படத்தை வந்து ரீக்ரியேட் பண்ணுறதுக்கும் சரி, இந்த மாதிரி அந்த சோலை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்கான்னு பார்த்தா 100% அவங்களுக்கு இருக்குது. என்ன காரணம்னா, காசு கொடுத்து தான் அவங்க தான் இது என்னோட படம் தான் அப்படின்னு சொல்லி காப்பிரைட் ஃபுல்லாக ஓன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒருவேளை இப்போ ஆனந்த் எல் ராய் மாதிரியான டேரக்டர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறாங்க, நாளை பின்ன நீங்கள் ரீமேக் பண்ணிங்கன்னா ரீக்ரியேட் பண்ணி என்கிட்ட கேட்கணுங்க அப்படின்ற அக்ரிமெண்ட்டில் இருந்துச்சுன்னா அது அக்ரியபிள். பட் ஒரு டேரக்டராக
ஒரு ப்ரொடியூசரை வச்சு படம் கிடைக்கிறதே ஒவ்வொரு டேரக்டரும் பெரிய விஷயம். அங்கே வந்துக்கிட்டு எனக்கு இந்த அக்ரிமெண்ட்டில் இல்லைனா நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்னு எந்த ஒரு டேரக்டரும் கேட்க மாட்டாங்க. அதுன்னு வளர்ந்த ஒரு டேரக்டர் யாராலையும் கேட்க முடியாது அப்படின்றது தான் உண்மை. ஸோ அதை தான் ஈராஸ் பிக்சர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள், நாங்கள் வந்து முழுக்க முழுக்க இந்த படத்தோட ஓனர்ஷிப் நாங்கள் தான் வச்சுருக்கோம். எங்களால் என்ன வேணால் அந்த படத்தை பண்ண முடியும். நீங்கள் அதை கேட்கறதுக்கான ரைட்ஸ் இல்லை அப்படின்றத கொஞ்சம் கட் அண்ட் ரைட்டாக வந்து சொல்கிறாங்க. உண்மை என்ன அப்படின்னா, ரைட்டராகவே இருந்தாலும் அவங்களுக்கும் எல்லாருக்கும் பேமெண்ட் கொடுத்துருவாங்க. இது முழுக்க முழுக்க ஓன் அப்படின்னு சொல்லிட்டு. அது அவங்க கேட்குறது சரிதான். அதே மாதிரி இதை கொஞ்சம் கொஞ்சம் மனசாட்சியோட அவங்கள்ட்ட சும்மா ஒரு பேருக்கு ஒரு வார்த்தை கேட்டிருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கும். ஸோ ரஞ்சனா, அதாவது அம்பிகாபதி பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த கிளைமேக்ஸ் பற்றி என்ன ஃபீல் கிடச்சது? குந்தன் கேரக்டர் பிடிக்குமா? இல்லை ஜெய்சிந்தன் அந்த ஜோயாவோட லவ்வர் பிடிக்குமா? ஜோயா பிடிக்குமா? பிந்தியா பிடிக்குமா? அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், எனக்கு பிந்தியா கேரக்டர் தான் பிடிச்சது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி சினிமா பேஸ்டான விஷயங்களாக இருக்கட்டும், லவ் பேஸ்டான கண்டென்ட்டாக இருக்கும், இனிமேல் நீங்கள் பார்க்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது யோகி. தேங்க்யூ. இந்த சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். லலிதால வாங்குங்க, நிறைய பணம் சேவ் பண்ணுவீங்க.